சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். ரேஷன் கடையில் இனி இதுவும் கிடைக்கும். பொதுமக்களுக்கு செம ஹாப்பி நியூஸ். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பொதுமக்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் நோக்கில் ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்க அரசு முடிவு எடுத்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தேவையான கேழ்வரகை தமிழக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யும் பணிகள் தமிழக அரசின் நுகர்பொருள் வணிப கழகம் முன்னெடுத்து வருகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான வருமானம் கிடைக்க வாய்ப்பு உருவாகிறது. கடந்த 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டு கொள்முதல் சீசனில் மொத்தம் 3950 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 2025 நவம்பர் மாதத்தில் தொடங்கிய நடப்பு சீசன் முதலில் ஜனவரி மாதம் வரை மட்டுமே திட்டமிட்டிருந்தது. ஆனால் தமிழக அரசின் கோரிக்கைகளை ஏற்று மத்திய அரசு இந்த கொள்முதல் காலத்தை ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்துள்ளது. இதனால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை கூடுதல் கால அவகாசத்தில் அரசு கொள்முதல் நிலையங்களில் வழங்கும் வாய்ப்பு பெற்றுள்ளது. மேலும் 1 டன் கேழ்வரகு ரூபாய் 48,860 என்ற குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்ததால் விவசாயிகளுக்கு நியாயமான விலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடப்பு சீசனில் மொத்தம் 6000 டன் கேழ்வரகை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே மொத்தம் 6000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே 2005 விவசாயிகளிடமிருந்து 1282 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள இலக்கை எட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு ஆரோக்கியமான சிறுதானியங்களை கிடைப்பதோடு விவசாயிகளுக்கு நிலையான சந்தை மற்றும் ஆதரவு விலை கிட்டியது. குறிப்பாக மத்திய அரசு ராணுவ உணவில் சிறுதானியங்கள் சேர்த்துள்ள நிலையில் தமிழக அரசின் இந்த முயற்சி உணவு பழக்கங்களின் மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.